சூர்யா பாடி சைடில் போவோம். சூர்யா யார் யார் இருக்குமா? சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சூர்யா சார். சார் கொஞ்சம் முன்னாடி வரலாம் சார். மாலை மாலை ஓரம் ஐயா மாலை விட மாட்டாங்க. எப்படி நிற்கிறாங்க? ஏவிஎம் நிறுவனம் 73 வருஷத்தில் 175 இந்த ஸ்டுடியோவில் நடிக்காத நடிகர்களே கிடையாது. வைஜின்மாலா அறிமுகப்படுத்தினாங்க, சிவாஜி அறிமுகப்படுத்தினாங்க, கமலஹாசன் அறிமுகப்படுத்தினாங்க, என்னை அறிமுகப்படுத்தினாங்க, எஸ்.எஸ். ராஜேந்திரன் அறிமுகப்படுத்தினாங்க. இப்படி ஆரம்பித்து இதில் நடிக்காத ரஜினிகாந்த் உட்பட நடிக்காத நடிகர்களே கிடையாது. மியூசிக் டைரக்டர் எடுத்திங்கன்னா சுதர்சன் ஆரம்பித்து கேபி மகாதேவன், எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு இசையமைப்பாளர் எல்லாருமே இதில் வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டரில் வந்து கேஎஸ் கோபாலுக்கு சொந்தமாக ஸ்டுடியோ வச்சுருந்தாங்க, அவருக்கு ஜாஸ்தி பண்ணேன். ஏபி நாராயண் சொந்த படம் எடுத்து அதை பார்த்தேன். ஸ்ரீதர் இவன் தவிர பாக்யராஜ் உட்பட அத்தனை டைரக்டர்களும் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர்களும் சரி, நடிகர்களும் சரி, மியூசிக் டைரக்டர் எல்லாரும் வேலை பார்த்து வருகிறாங்க. இந்த நிறுவனத்தில் தான் 1965 எனக்கு சொந்த பேர் பழனிசாமி. இந்த பேரை சிவகுமார்னு மாற்றி வச்சது சரவணன் சார் தான். அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் கூட எனக்கு இந்த பேரை வந்து சிவகுமார் சரவணன் சார். அவர் ஞாபகமாக தான் என் மகன் சூர்யாவுக்கு ஒரிஜினல் பேர் சரவணன் நான் பேர் வச்சேன். முதல் படத்தில் ஒரு முக்கியமான லவ் சீன் ஒரு 5 அடி வரும். அந்த லவ் சீன் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்துலேயே நான் வந்து 3 சீன் 4 சீன் துக்கடா சீன் தான் வர மாதிரி இருக்கு. அப்போ நான் அந்த மாணிக்கம் ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கத்தில் நின்று அழுதுட்டு இருந்தேன். அப்போ சரவணன் சார் வந்தார். சாரி சிவகுமார், இந்த கூட நடித்த பொண்ணுக்கு கொடுக்க மேட்ச் ஆகலை, அது கொஞ்சம் சீனியர் மாதிரி தெரிஞ்சு சொல்லிட்டு அப்பச்சி
ஒரு சீனை வெட்டிட்டாங்க 500 சீன், அதான் படத்தை மெயின் சீன், அதை தூக்கிட்டாங்க. அப்போ நான் ஓட்டல் நடந்துட்டு இருக்கும்போது சரவணன் சார் கூப்பிட்டு சீக்கிரமே உங்களுக்கு மிகப்பெரிய வேஷம் கொடுப்போம், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னாரு. இது நடந்தது 1965. அப்புறம் 68 உயர்ந்த மன்னன் ஒரு படம், ஒரு உத்தர் புஷ்னு பெங்காலி படத்தை பேஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க. கிருஷ்ண பஞ்சி டைரக்ட் பண்ணாங்க. சிவாஜி எனக்கு அப்பா வேஷம் பண்ணார். பாணிசி அது எனக்கு அம்மாவாக இருப்பாங்க. அதாவது சிவாஜி எஸ்டேட்டு ஒரு வாட்ச்மேனுடைய பொண்ணை லவ் பண்ணி அவளுக்கு தெரியாமல் பிறந்த பையன் நான். படம் பூரா சிவாஜி நடிச்சிருப்பார், நான் சத்தியமூர்த்தின்னு அவர் பையனாக நடிப்பேன். நான் தான் ஒரு பையன், படம் பூரா தெரியாது, ஒரு வேலைக்கார பையனாக நடிச்சிருப்பார். படம் முடியும் போது தான் தெரிய முடியும் சப்ஜெக்ட். தமிழ் சினிமாவில் ஒரு மிகச்சிறந்த படங்கள் ஒரு 100 படம் எடுத்தீங்கன்னா அது ஒரு படம் உயர்ந்த மன்னன். அந்த மாதிரி ஒரு நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமையில் சூர்யாவுக்கு வந்து அயன் வேறு 2 படம் மாஸ்டர் பீஸ் படங்கள், 2மே சூர்யா லைஃப்பில் மறக்க முடியாத 2 படம் அயன். எனக்கு முதல் படத்த சம்பளம் சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. எனக்கு முதல் படத்த சம்பளம் வந்து 1000 ரூபா. பெரிய நம்பர் இருக்கிறது நம்பர் 1 போட்டு 3 செய்கிறோம். 1000 ரூபா எனக்கு முதல் படத்த சம்பளம். ஆனால் சூர்யா அந்த படம் பண்ணும்போது நீ என்ன சம்பளம் கேட்கறியோ அது சம்பளம் தானு கேட்ட பணத்தை அப்படி படம். சரவணன் சார் வந்து எப்படி நெருக்கமானு சொல்ல முடியாது. தில்லோசந்தரும் சரவணன் வந்து ஒரு இரட்டை பிள்ளைகள் மாதிரி. தில்லோசந்தர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தில்லோசந்தரை பேசாமல் இருக்கவே மாட்டார். வியாழக்கிழமை இங்கே வந்து ராஜேஷ கல்யாணம் பக்கம் அருவி இருக்குது. அங்கே வந்து இது சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி இது செய்வோம். தில்லோசந்தர் அசைவி சாப்பிடுவார். அவர் வந்து ஈசிஆரில் மாயாஜால் போய் குடிக்கிறார். வியாழக்கிழமை கேரியில் நான் செஞ்சு எடுத்துகிட்டு போய் 12 மணிக்குள்ள வெயிட் பண்ணுவார். தில்லோ சரவணன் சாப்பிட வச்சு சாயங்காலம் போய் வியாழக்கிழமை ஃபுல் டே வந்து தில்லோ கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவார். எப்போ தில்லோக்கு இறந்து போனாரோ அப்போவே இவருக்கு சேலை குடிஞ்ச பரவமாக ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து நம்ப மாட்டேங்க, ஒரு 2 நாளைக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார். நான் அவரும் 1/2 மணி நேரம் பேசுவேன். என்னுடைய ஸ்பீச்சு பூராமல் ராமாயணம் மகாபாரதம் உட்பட எல்லா ஸ்பீச்சையும் வந்து டிவிடி வாங்கி தினம் போட்டு பார்ப்பார். போட்டு பார்த்துட்டு ரொம்ப பிரமாதம் பண்ணிங்க அப்படின்னாரு. கடைசி ஒரு வார இடைவெளியில் மட்டும் எப்படியோ தொடர்பு ஒரு 10 நாள் இடைவெளியில் அவர் பேசாமல் போயிட்டு ஸ்க்ரீன் அவர் கிளம்பி போயிட்டார். அதாவது ஏவிஎம் நிறுவனத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் மாதிரி, ஏவிஎம் கிட்ட எக்ஸ்டென்ஷன் மாதிரி அவர் தான் இத்தனை வருஷமாக தொடர்ந்து ஒரு ரஜினி படம் எடுத்திங்கன்னா அந்த சிவாஜி படமாக இருக்கட்டும், முரட்டுக்காளியாக இருக்கட்டும், போக்கி ராஜாவாக இருக்கட்டும், அவர் வச்சே கிட்டத்தட்ட ஒரு 10 படம், எஜமான் படம் 10 படம் எடுத்துருக்காங்க. கமல் தூங்காத வைத்தவங்கனாலே உயர்ந்த உள்ளம், சகலகலா வந்தம் படம், மாஸ்டர் தமிழ்நாட்டுடைய ஹிட்டான படம் ரஜினி கமல் படம் எல்லாமே இங்கே தான் கடைசி சிவாஜி படம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இனிமேல் தோழில் படம் பண்ண முடியாது, அப்படி அந்த படம் எடுத்து குறைச்சிட்டாரு. 10 நாளைக்கு முன்னாடி கூட அவர் பேசியிருக்காங்க. ஸ்மூத்தாக கிளம்பிட்டார். அதாவது கடைசி காலத்தில் இந்த பாய் போட்டு படுத்து நோய் வந்து பிடித்து பல நாள் கிடந்த படியில அப்படிங்கிற மாதிரி துன்பப்பட்டு போகிறாரு. அவர் 88 வருஷம் வாழ்ந்திருந்தார், நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக அவர் உருவாகி அவர் மகள் குணனை உருவாக்கினார். இந்த பேட்டிகளும் சீரியலாக பண்ணியிருக்காங்க. இந்த துறை சம்பந்தப்பட்ட முழுசாக வாழ்ந்த மனிதன். அந்த மனிதன் கிளம்பி போயிருக்கான். ஆத்மா சாந்தி.